உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சூர்யா, மக்கள் அதிகார கழகம். மீண்டும் ஒரு சாதி வெறி தாக்குதல் நடந்திருக்குங்க. எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க பொன்னமராவதியில தாங்க இது நடந்திருக்கு. பொன்னமராவதியில அருந்தரு சாதியை சேர்ந்த முருகேசன்ங்கிற ஒரு இளைஞர் சொந்தமாக செல்போன் பழுது பார்க்கும் கடை நடத்தி வந்திருக்கிறாரு. இவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு தெரிஞ்ச பையனை பாக்குறாரு. அவர் தனுஷ். இவர் மறவர் சாதியை சேர்ந்தவர். இவரை பார்த்ததுல என்ன செய்யறாரு அவர் முருகேசன்னா, எப்படி இருக்க தம்பி, நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு அன்போட வாஞ்சியோட தாங்க கேட்டிருக்கிறாரு. இதை பொறுத்து கொள்ள முடியாத சாதி வெறி தலைக்கேறிய இந்த தனுஷ் சாதி வெறி என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா, போய் சாராயத்தை குடிச்சுட்டு முருகேசன் தேடி இருக்கான். அப்போ முருகேசனும் இன்னொரு நபரும் கார்ல வேலை முடிச்சு வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அப்ப இவன் தனுஷ் புல்லட்ல இவங்களை தேடி போய் வர வழியை பார்த்து ரோட்ல மறிச்சு கீழே இறங்குடான்னு சொல்லியிருக்கான். இறங்குனப்ப, ஏண்டா சக்கிலிய பயலே, நீ எல்லாம் என்ன தம்பின்னு சொல்லலாமா அப்படின்னு சாதி வெறி பிடிச்சி திட்டியது இல்லாம, ஆபாசமான வார்த்தையில திட்டினது இல்லாம, தான் கையில இருந்த பீர் பாட்டிலால தலையில ஓங்கி அடிச்சிருக்கான். இன்னொரு பாட்டில வச்சு முகத்துல அடிச்சிருக்கான். அந்த முகத்துல அடிச்சதுல இவருக்கு இந்த ஒரு கண்ணு பாதிக்கப்பட்டு புருவத்துல கிழிச்சு கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. அங்க இருந்த நபர்கள்லாம் இவனை தடுத்து நிறுத்தி போய் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற மருத்துவமனையில சேர்த்துட்டாங்க. இப்ப சிகிச்சை பெற்றுட்டு வராரு. இந்த தனுஷ் சாதி வெறி என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அவரை கேஸை வாபஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியான முயற்சி ஈடுபட்டு இருக்கான். இவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நபரையும் மிரட்டி இருக்கான். இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா, போலீஸ் இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, இன்னும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதியாம வச்சிருக்கு. போலீஸ் எவ்வளவு சாதியா இருக்குன்றத நம்ம தொடர்ச்சியா நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. பட்டியலின மக்களுக்கு ஒரு பாதிப்புனா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யறதே இல்லை. அப்ப எவ்வளவு சாதியா இருக்கு போலீஸ் அப்படின்றத தொடர்ச்சியா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா, இந்த தனுஷ் மாதிரி எத்தனை பேர் இன்னும் சாதி வெறி தலைக்கேறி திரியிறாங்கன்றது தெரியலங்க. இப்ப இதனால நாங்க மக்களாதாரி கழகத்தின் சார்பாக என்ன கோரிக்கை வச்சுக்கிறோம்னா, உடனடியாக சாதி வெறியன் தனுஷை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யணும்னு கேட்டுக்கிறோம். பாதிக்கப்பட்ட முருகேசனுக்கு உரிய சிகிச்சை அளித்து உரிய பாதுகாப்பும் வழங்கணும்னு, இழப்பீடு வழங்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி சாதி வெறி தாக்குதலுக்கு காரணமா இருக்கிற சாதி வெறி சங்கங்களையும் RSSையும் தடை செய்யணும்னு கேட்டுக்கிறோங்க.